ஹாய் எவ்ரிவன். நான் யுஏக்கு வந்த தொடக்கத்துல அதிகமாக புறாக்களை தாங்க இங்க பார்த்தேன். ஆமாங்க, இந்த வீடியோல ஏன் யுஏஇ மக்கள் அதிகமாக புறாக்கள் வளர்க்குறாங்கன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வெல்கம் டு ஸ்மார்ட் வர்சஸ் டிராவல் சேனல், யுவர் டெய்லி ஜர்னி டு ஏ பெட்டர் லைஃப். யுஏ பார்த்தாலே ஒரு மாடர்ன் கண்ட்ரியா தாங்க தெரியும். பெரிய ஷாப்பிங் மால்ஸ், லக்ஸுரி கார்ஸ், ஹை பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்கிற இந்த நாட்டுல ஒரு காமன் பீஸ்ஃபுல் சைடு கூட இருக்கு. அதுதான் புறாக்கள் வளர்ப்பது. ஓல்டன் ஏஜ்ல இருந்தே யுஏஇல இருக்கிற மக்கள் புறாக்களை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பிள் மாதிரி ரெகக்னைஸ் பண்ணி வளர்த்து வராங்க. அவங்களோட அமைதி, பாசம், நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு புறாவும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்பொழுதும் யுஏஇ பில்டிங்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டெரஸ்லயும் புறாக்கள் இருப்பதை பார்க்கலாம். யுஏஇ மக்கள் புறாக்களை அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி உணவு, தண்ணீர் எல்லாம் கொடுத்து டெய்லி கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புறா வானத்தில் ஃப்ரீடமா பறப்பதை பார்த்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து அவங்க பறப்பது போன்ற உணர்வை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏ ஹாபி, இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. யுஏஇ மக்களின் ஸ்ட்ரென்த்தோட சிம்பலா சில புறாக்களை பந்தயத்துக்கு ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க புறாக்கள் வளர்ப்பதை ப்ரௌடா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தான் அவங்க புறாக்கள் வளர்ப்பதற்கே காரணம். ஸோ நெக்ஸ்ட் டைம் புறாக்களை நீங்க பார்க்கும்போது டோன்ட் திங்க் இட்ஸ் ஜஸ்ட் எ பேர்ட், திங்க் அது யுஏஇ மக்களின் சைலண்ட் லவ் சிம்பிள் அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் ஏன் யுஏஇல அதிகமான புறாக்கள் இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் சில்லாய்.